உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்களை கொண்டது கன்னியா ராசிக்காரன். இந்த ராசிக்காரருக்கு அதிபதி புத கிரகமாகும். இந்த புத கிரகத்தினால் பலவித நன்மைகளை அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த ஆண்டில் இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது கிரகமும் சனி கிரகமும் குரு கிரகமும் 10ஆம் இடத்தில் ராகு கிரகமும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்திலும், ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை மீண்டும் 3ஆம் இடத்திலும், பிறகு இந்த ஆண்டு முதல் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் பிரவேசம் செய்கின்றார். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு கீழ்கண்ட நன்மைகள் தீமைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் செஞ்சிருக்கும் போது ஜனங்களிடமிருந்து உண்டான அநேக விதமான கஷ்டங்களால் கலங்கின மனம் உடையவளாகவும், கொழுத்த மயிலை உடைய காட்டில் கூட சுகத்தை அடையவே மாட்டான், கிராமத்திலும் சுகத்தை அடைய மாட்டான். மேலும் மனக்குறவும் செய்தொழில் குறைவும் வீண்படி சுமத்தலும் பந்து நாசமும் பயமும் ஏற்படும். 8ஆம் இடத்தினை 5ஆம் பார்வையாக குரு பார்வைப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை அடையவும், சகல காரியத்திலும் விக்னம் அடையாமல் இருக்கும் தன்மையும், நீங்காத பல துன்பங்களிலிருந்து விடுதலை அடையலாம். குரு பகவானால் நீண்ட ஆயுளும் நீங்காத பகையின் தீர்வும் வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்கவும், பாவத்திலிருந்து விடுதலை அடையவும், அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை அடையவும், கலத்திர விரோதத்திலிருந்து நீங்கவும், பயத்திலிருந்து விடுதலையும் அடையலாம். தற்போது 8ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதினால் குரு பயிற்சியினால் ஆயுள் விருத்தி அடையலாம். மேலும் 10ஆம் இடத்தில் குரு பார்வை ஏற்படுவதால் பல புண்ணிய செயல்களை அடையவும், கடவுளின் கிருபையையும் அடையவும் வாய்ப்பும் ஏற்படும். தூரதேசத்திலிருந்து நல்ல சமாச்சாரமும் அடைய வாய்ப்பும் உள்ளது. உத்தியோகத்தில் சஞ்சலமும் மாறுதலும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. இந்த ராசிக்காரர்களுக்கு வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தினையும் மேலும் 7ஆம் இடத்தினையும் குரு பகவான் பார்ப்பதால் மனதில் சஞ்சலமும், உத்தியோகத்தில் சில மாறுதலும், சில பேருக்கு உத்தியோகத்தில் சஞ்சலமான வாழ்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை இந்த ராசிக்காரர்களுக்கு 3இல் உள்ள குருவினால் பல சஞ்சலங்களை அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதாவது தைரிய குறைவும், நல்ல காரியம் செய்ய முடியாமல் இருக்கும் தன்மையும், அசௌகரியங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் ஊரோ வீடோ வேலையோ வேலை பார்க்கும் வழியோ மதிப்போ இவற்றிலிருந்து விடுபடுதலாலும் நினைத்த காரியத்தில் இடையூறுகளும் ஏற்படும். குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் உறவினர் பொருள் இவர்களுக்கு நாசமும், காரிய நாசமும், வழி நடப்பதால் சிரமமும், பிறர் வஞ்சனையால் பீடையும் உண்டாகும். பதவி இழப்பும், இடமாற்றமும், சுற்றத்தாரை பிரிதலும், பலவித தடைகளும் நோய்களும் வர வாய்ப்பும் உள்ளது. 7ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் திருமணம் கைகூடி வருதலும், திருமணம் ஆகாதவர்களுக்கு சிற்றின்பத்தில் பூர்ணமாக அனுபவிக்கும் யோகமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் பூர்ண வெற்றியையும், சுற்றத்துடன் ஒற்றுமையாக இருக்கும் தன்மையும், வியாபாரத்தில் வெற்றியையும், நல்ல இடத்தில் விவாகமும், மனைவி தீர்க்காயுளுடன் வாழ்வதற்கும் போகசக்தி உண்டாகவும், கலத்திரத்தினால் சுகத்தை அடையவும் குரு காரணமாகின்றார். சொந்த வீட்டில் விவாகம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த ராசிக்காரருக்கு ஐப்பசி மாதம் வரை மிகவும் உயர்வாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. 9ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் நல்ல குலவிருத்தியும், தர்மம் செய்ய நல்ல மனதும், தகப்பனாரிலிருந்து நல்வழிகளை கடைப்பிடிக்கும் அனுகிரகமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. 11ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் மூத்த சகோதரனால் சேர்ந்த லாபமும், நல்ல சேவை செய்யும் மனதும், தெளிந்த அறிவு பெறவும், மனதிற்கு நிவர்த்தி அடையவும், காசித்தி அடையவும், லாபகாரியம் அடையவும், உண்மையை பேச விரும்பவும் குரு காரணமாகின்றார். 3இல் குரு இருப்பதால் குருவின் அம்சமான தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு
4ஆம் இடத்தில் கேதுவும் 4ஆம் இடத்தில் சனியும் இந்த ஆண்டு முதல் பிரவேசிக்கப் போகிறார்கள். அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம கேது என்று சொல்லப்படும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் கேது பகவானையும் சனி கிரகத்தையும் பூர்ணமாக வழிபட வேண்டும். 10ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் உத்தியோகத்தில் சில கருத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இந்த ஆண்டு இந்த ராசிக்காரர்கள் பூர்ணமான எல்லாவித சுகத்தையும் அனுபவிப்பார் என்று சொல்ல முடியாது. இவர்கள் ஐப்பசி மாதம் வரை உயர்வாக இருக்கும், அதற்கு பிறகு கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் ராகு கிரகத்தையும் கேது கிரகத்தையும் குரு கிரகத்தையும் சனி கிரகத்தையும் வழிபட வேண்டும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் தினமும் தன்வந்திரி மந்திரத்தை பாராயணம் செய்தது நல்லது. ருத்ரம் ஜபம் செய்தால் நல்லது. காளியை வழிபட வேண்டும். கணபதியை பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அன்னதானம் செய்தல் வேண்டும். மேலும் ராகு கிரகம் என்று சொல்லக்கூடிய துர்காதேவியை வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரகம், கேது கிரகம், ராகு கிரகம் ஆகிய கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை செய்வதன் மூலம் எல்லா சௌகரியங்களையும் பெற்று சிறப்பாக இருக்க பிரார்த்தனை செய்கின்றோம்.